அமைதியான ஒரு கிராமம். காலை சூரியன் மலை மேல் உதிக்கிறது. அந்த மலையின் மேல் முருகப்பெருமான் கோவில் ஒளிர்கிறது. மல்லிகை பூவை கையில் பிடித்துக்கொண்டு கண்ணன் என்ற சிறுவன் தினமும் கோவிலுக்கு ஏறிச் செல்கிறான். அவன் மனதில் ஒரு நம்பிக்கை மட்டும், முருகன் அவனை எப்போதும் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை. கோவிலுக்குள் நுழைந்தவுடன் மல்லிகை பூவை வேலுடைய முருகனின் முன் மெதுவாக வைத்து வணங்குகிறான். கிராம மக்கள் அவனை பார்த்து சிரிக்கிறார்கள். முருகன் உனக்கு என்ன தருவார் என்று கேலி செய்கிறார்கள். ஆனால் கண்ணன் சிரித்துக்கொண்டே சொல்கிறான், அவர் எனக்கு தைரியம் தருகிறார் என்று. ஒரு வருடம் கடும் வறட்சி வந்தது. நிலம் பிளந்து போனது. மக்கள் மனதில் பயம் அதிகமானது. மரத்தடியில் கூடிய பெரியவர்கள் என்ன செய்யலாம் என்று ஆலோசனை செய்கிறார்கள். மழை வர பெரிய பூஜைகள் நடத்தப்பட்டாலும் வானம் அமைதியாகவே இருந்தது. மாலை சூரியன் மறையும் போது கிராமம் முழுவதும் நம்பிக்கை குறைந்து போனது. அந்த இரவு சிறிய விளக்கை கையில் பிடித்து கண்ணன் மீண்டும் மலையை ஏறினான். கோவிலுக்குள் இருந்த தீபம் மங்கியிருந்தது. அமைதியான இருள் சூழ்ந்தது. அவன் மெதுவாக தீபத்தை ஏற்றி, முருகா, எங்களுக்கு வழிகாட்டுங்கள் என்று வேண்டுகிறான். கண்களை மூடி பிரார்த்திக்கும்போது கோவிலில் ஒரு அற்புதமான அமைதி பரவியது. திடீரென ஒரு தெய்வீக காற்று வீசியது. மயில் கொடி அசைந்தது. வேல் ஒளிரத் தொடங்கியது. முருகனின் அருள் ஒளி கோவிலையே நிரப்பியது. கண்ணன் மனதில் தைரியம் பிறண்டது. அவன் உள்ளத்தில் ஒரு குரல், மழையை காத்திருக்காதே, நீயே மாற்றமாகு என்று. அடுத்த நாள் காலை கண்ணன் கிராம குழந்தைகளை ஒன்று சேர்த்தான். அவர்கள் பழைய கிணறுகளை சுத்தம் செய்து புதிய கால்வாய்களை தோண்ட ஆரம்பித்தார்கள். தண்ணீர் குடங்களை தூக்கி குழந்தைகள் நடக்க கிராமத்தில் புதிய உற்சாகம் பிறந்தது. அதை பார்த்த விவசாயிகளும் இணைந்தார்கள். அனைவரும் சேர்ந்து உழைத்தார்கள். ஒரு கிராமம் முழுவதும் ஒன்றுபட்டு வேலை செய்தது. நம்பிக்கை மீண்டும் உயிர் பெற்றது. சில நாட்கள் கழித்து மலையின் மேல் கருமேகங்கள் திரண்டன. முதல் மழைத்துளி நிலத்தில் விழுந்த அந்த நொடி அனைவரின் கண்களிலும் ஆனந்தம். பெரிய மழை பெய்தது. மக்கள் மகிழ்ச்சியில் ஆடியார்கள். குழந்தைகள் சிரித்தார்கள். பச்சை நிறம் மீண்டும் வயல்களை மூடியது. கிராமம் உயிர் பெற்றது. பெரியவர்கள் கண்ணனை பார்த்து கேட்டார்கள், முருகன் உன்னிடம் தோன்றினாரா என்று. அவன் மெதுவாக கோவிலை நோக்கி சிரித்தான். அவர் நம் இதயத்தில் தைரியமாக வந்தார் என்றான். கோவில் மணி ஒலி முழங்க அந்த கிராமம் முழுவதும் பக்தி நிறைந்தது. அன்று முதல் தினமும் கண்ணன் மல்லிகை பூவை அர்ப்பணித்து முருகனின் அருளை நன்றி கூறினான்.